யாரோட வளர்ச்சி யாருக்கு தான் பிடிக்கும்? கரெக்டா சொல்லுங்க. அடுத்தவங்க வளர்ந்தா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அது அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற குணங்கள் தான் காரணம். ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்கு. வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல பல பேர் இருக்காங்க. அதுல சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரமா இருக்கலாம், உங்களுடைய உறவுகளா இருக்கலாம். இந்த மாதிரி சுத்தி சுத்தி உங்களோட வளர்ச்சி எங்கேயோ ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு பிடிக்காம போதான் அப்படி கிடையாது. தினையும் வேதனையும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, பல பேரோட வாழ்க்கையில தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து இறைவன் நமக்கு எதனா கொடுக்க மாட்டாரா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிளாவே இருக்குமே, நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படிதான் நம்மளுடைய லைஃப்ல போறது அப்படின்ற நினைப்பும் சிந்தனையும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அதிகமா உள்ளுக்குள்ளாக அப்படி ஓடிட்டு இருக்கிற சூழல்ல ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் நீங்க செஞ்சீங்கன்னா போதும், அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடும். ஆன்மா அப்படின்றது ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தன்மை தான். ஆனா அந்த ஆன்மாவுக்கு தெரியாது. ஆனா மனம் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனமும் வெவ்வேறு விதமாக பல குணங்களை கொண்டுள்ளதுதான் ஒவ்வொருத்தருடைய மனம். அப்படி உங்களுடைய வளர்ச்சி ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவன் நாசமா தானே போட்டோம், நம்ம அதை பத்தியே திங்க் பண்ணலாம், அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனைகளை தான் இங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கு. இவன் நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணனா ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுவான், இவன் நம்மளுக்காக நம்மளுக்கு கை கொடுப்பான், நம்ம கூட எப்பவுமே ஒரு ஒன்றி இருப்பான், நம்ம எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு கை பிடிச்சி தூக்குவான் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒருத்தங்க கிடையவே கிடையாது. அது நண்பனாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா மனம் அப்படிதான். வெளியே ஒண்ணு வேஷம் போடும், உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு இருப்போம். அதான் மனசு. வெளியே பார்க்கறதுக்கு நல்லா கால்ல நழுவு இந்த வாழைப்பழம் மாதிரி இருக்கும் முகம் பார்த்தா. அப்படி பேசுவாங்க இன்னைக்கு. நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார பேர்பட்ட ஒரு விஷத்தன்மை இருக்கும் அந்த மனசுக்குள்ள. அந்த தன்மைக்கு தான் யாருமே இருக்கக்கூடாது. இதுதான் தெரியும். அப்படி ஒரு குணத்துல நீங்க இருந்தீங்கன்னா முதல்ல அஃபெக்ட் ஆகுறது நீங்களா தான் இருப்பீங்க. ஆப்போசிட்ல வளர்ந்து போறான்ல அவன் கீழே போக மாட்டான், அவன் கூட இறைவன் இருப்பாரு. ஆனா யார் ஒருத்தவங்க அடுத்தவங்களோட வளர்ச்சியை பிடிக்காம அடுத்தவங்க இந்த மாதிரி வளர்ந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த நயவஞ்சகம் ஒவ்வொரு மனசுக்குள்ள இருந்ததுன்னா நீ அவ்வளவுதான், நீ முடிஞ்ச உன் லைஃப்ல நீ அடுத்த கட்டத்துக்கும் போக முடியாது. தொடர்ந்து உன்னோட வாழ்க்கையில நீ செய்த நல்வினையை தாண்டி நீ செய்த கர்ம வினைகள் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஒவ்வொருத்தரும் நிஜம். அதனால எப்பவுமே ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படணும். பரவாயில்ல, நம்மளால முடியாததை அவன் ஏதோ ஒன்று செஞ்சு அவன் வளர்ந்து போறானே, நல்ல விஷயம் அப்படின்ட்டு நீங்க உள்ளுக்குள்ளார நினைக்கும் போது இறைவன் உங்களை மேல தூக்கிடுவாரு. இதுதான் நிஜம். அப்படி உங்களுக்குள்ளார ஒரு கருணை குணமும் ஒரு ஆனந்த குணத்தையும் உங்களுக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தது அவனுடைய வளர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய வளர்ச்சி தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இறைவன் எப்படி ஒருத்தங்களை கவனிக்கிறாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுத்து நீ எந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ற, நீ எந்த மாதிரி உன்னுடைய செயல்கள்ல கவனத்தை செலுத்துற, நீ எந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யலாம் நீயும் நினைக்கிற அப்படின்றத கவனிச்சுனே. அதை விட்டுட்டு இவன் வளர்ந்து போறான், இவன் வளர்ந்து போறான், இவன் வளர்ந்து போறான், இவன் பெரிய ஆளாகிறான் அப்படின்ற குணத்துக்குள்ள நீ போனீங்கன்னா இறைவன் அப்படின்ல பிரபஞ்சம் ஒண்ணுமே கொடுக்காது. உங்க லைஃப்ல அடுத்து கொண்டே போகாது. இதான் உங்க எல்லாரோட லைஃப்ல நடக்குது. அதனால யார் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களால முடிச்சது அவங்க பார்த்து சந்தோஷப்படுங்க. அந்த சந்தோஷப்படுறதே வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாரு கடவுள். ஆனா அந்த மனசு அப்படி கிடையாது. ரொம்ப மோசமான மனசு. நீங்க எப்படி எல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைப்பீங்களோ அப்படி எல்லாமே நினைக்கும் உங்களோட மனசு. அந்த ஒரு தீய எண்ணங்களை கொண்டுள்ள மனசை கம்ப்ளீட்டா எப்ப நீங்க மாத்துறீங்களோ, நல்வழிக்கும் நல்ல குணங்களுக்கும் ஒரு ஒழுக்கத்துக்கும் நீங்க எப்ப கொண்டு வரீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றதே மாறும். சின்னதா அதுல ஒரு கரும் புள்ளினா கூட சரி, இறைவன் எதையுமே கொடுக்க மாட்டார். தொடர்ந்து வலியும் வேதனையும் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இது எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில நீங்க உணர்ந்துருக்கீங்க சொல்றது பார்க்கலாம். பிரபஞ்சம் ரொம்ப பெருசுங்க. நீங்க எந்த செயலை செஞ்சாலும் சரி, ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சம் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கு, உங்களை கவனிச்சுட்டே தான் இருக்கு. இதுதான் திருமூலர் சொல்றாரு, கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வோர் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாய் கலந்தெங்கும் நின்றதை கண்காணியாய் கண்டால் களவழிந்தாரே என்றார். அப்படின்னா என்ன தெரியுமா? நீ யாருமே இல்லை உன்னை பார்க்கறதுக்கு, உன்னை கவனிக்கிறதுக்கு. நான் இங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன யாரு கண்டுக்கு போறா, என்ன யாரு பார்க்க போறா, எனக்கெல்லாம் தண்டனையே கிடையாது, நான் தான் இங்க ராஜா அப்படின்னு சொன்னா உனக்கு மேல ஒரு ராஜா இருக்கான். ராஜாக்கெல்லாம் ராஜா இருக்கான். அவர் தான் சிவபெருமான். அவருக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் இறைவன் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறாரு. பார்க்கறதுக்கு ஆளில் நீ நினைச்சுன்னு இருக்கு. ஆனா உன்னை எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. நொடிக்கு நொடி, கணத்துக்கு கணம், ஒவ்வொரு நொடியிலும் இல்லை. அப்படி அவர் கவனிக்கும் போது நீ என்ன செயலை செய்யற, நீ எந்த மாதிரி விஷயங்களை பண்ற, உன்னுடைய குணம் எப்படி இருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ண ஒன்றும் கிடையாது. உங்களுடைய முன்னேற்றம் தடப்பட்டு போயிருமான். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, உலக வாழ்வில் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்ல குணமும் ஒரு கருணை உள்ளமும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இல்லைனாலும் பிறர் வளர்ச்சியை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குமே இறைவன் உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு அமைச்சுட்டே தான் இருக்காரு. நீங்க எழுதி வச்சு இதுதான் சொல்றது, ஒழுக்கத்துக்கு வாங்க, உணர்வுக்கு வாங்க,
நல்ல செயல்களை செய்யுங்க, நல்ல செயல்களை சிந்திங்க, நல்ல விஷயங்களை பத்தி அதிகமா பேசுங்க. அடுத்தவங்களை பத்தி நினைச்சோ, அடுத்தவங்களை பத்தி கவனிச்சோ அந்த மாதிரி கர்மாக்குள்ள போகாதீங்க. நீங்க அடுத்தவங்களை நினைக்கிறதும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதுமே கர்மா தான். அடுத்தவங்களை பத்தி நீங்க எந்த அளவுக்கு உங்க வாயில நீங்க மனசை போட்டு மெல்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க உள்ளுக்குள்ளார அடுத்தவங்களை பத்திய சிந்தனைகளை நீங்க இருக்கீங்களோ, கம்ப்ளீட்டா அவங்களுடைய கர்மா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடுத்தவங்களை பத்தி நினைக்க வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருவருடைய சிந்தனையும் எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதுமே இறைவன் மீதே சிந்தனை வைக்கும் போது அவனோட வளர்ச்சி அப்படின்னு இந்த தரப்படுறதே தரப்படும். அவனுடைய வளர்ச்சியும் அவனுடைய இலக்கும் எங்கேயோ நோக்கி பிரபஞ்சமும் சரி, இறைவனும் சரி, ஒட்டுமொத்த ஆற்றலுமே அவனுக்கு உறுதுணையா நிற்கும். அவனுக்கு ரொம்ப துணையா இருக்கும். அதுதான் இறைவனோட பேராற்றல், பெரும் சக்தி. நம்ம அடுத்தவங்களை பத்தி நினைச்சு அவனோட கர்மாவை எடுத்து பதில் நீ எப்படி இருக்கணும்னு நினைச்சு பிறருக்கு எப்படி உதவி பண்றதுன்னு நினை. உன்னை நீ எப்படி மேல கொண்டு வரதுன்னு நினை. நீ மேல கொண்டு வரணும், உன்னை அடுத்தடுத்து கொண்டு போகணும்னா இறைவனை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. முதல்ல அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க மனசை ஒருநிலைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், தீய செயல்களுக்குள்ள ஈடுபடுத்த கூடாது. என்ன பண்ணணும்? யோகத்தை செஞ்சு உன்னுடைய பிரம்மயோகம் போன்ற உயர் ரக பயிற்சிகளை எடுத்து ஞானத்துக்கு நீ வந்துடும்.